ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு மே 5. நம்மளோட இண்டெக்ஸ் பால்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு மார்னிங் செக்ஷனில் 24,000 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கூட நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து எப்படி ரியாக்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் ஸ்கால்பிங் என்ட்ரி பார்க்கலாம் கால் ஆப்ஷன் சைடில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு மார்னிங் செக்ஷன்லேருந்தே செல்லில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டேமே பாருங்களேன், நமக்கு கிளியராகவே ட்ரெண்டு தெரியுது. ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட் ஸ்கேல்பிங் படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ட்ரெண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங்கில் இருக்குது. ஸோ அதனால் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. அதேமாரி 1 மினிட் ஸ்கேல்பிங் படியே புட் ஆப்ஷன் படி எடுத்திருந்தோம்னா புட் சைட் பாருங்கள், நமக்கு ட்ரெண்டு வந்து பையிங்கில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு 10-15க்கு வந்துருக்கு. ஓகேங்களா? ஹை கட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே வந்து பார்த்தா நமக்கு இந்த என்ட்ரி ஸ்டாப்லாம் செட் ஆயிருக்கு. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10-22க்கு பிரேக் அவுட் என்ட்ரி. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. அதுக்கு அடுத்த என்ட்ரி வந்து நமக்கு 10-25க்கு வந்தது. ஸோ அந்த கேண்டில் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அந்த என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10-26க்கு ரிட்டர்ன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் வந்து நமக்கு இந்த என்ட்ரி வந்து நமக்கு மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கல்பிங் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு வேறு எதுவும் என்ட்ரி வரல. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சைடுமே நமக்கு ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மார்னிங் செக்ஷனில் வந்து இந்த என்ட்ரி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் படி பார்த்தோம்னா இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் படி ட்ரெண்டு வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் எடுத்துருக்க மாட்டோம். அதேமாரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ட்ரி நமக்கு 10-10க்கு வந்திருக்கு ரிவர்ஸ் என்ட்ரி. ஓகேங்களா? அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது எக்ஸிட் பண்ணிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டூல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கூட எப்படி ரியாக்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்ரேடர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் மார்க்கெட்டில் பிகினராக இருந்தாலுமே நம்மளுடைய இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளிஃபையாக தான் இருக்கும். எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லி வெரி ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.